ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். ஊரே ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. இன்று தமிழகம் இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால் சனாதன கூட்டத்தால் பாழ்பட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று அச்சத்தக்க ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2026 ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம். இது வழக்கமான தேர்தல் இல்லை. வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒருபுறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது. ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த ஆண்டு புத்தாண்டு என்பது 2026 அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். செல்லூர் ராஜு அவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய வகையில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக அது நிரந்தர முதலமைச்சராக என்று சொன்னது வேடிக்கையாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவாக இருக்கிறது. அதை எதிர்பார்க்கிற ஒரு பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு தம்பி பலமா இருக்காருன்னு. நாங்க அனுபவங்களின் அடிப்படையில், நாங்கள் ஆட்சியின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். நாங்க தனியாவே 11%, கூட்டணியில 18%, அதிமுக ஏற்கனவே எல்லாம் சேர்த்து 35%. ஆக இதுல அவர் அனுமானத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. நாங்க அனுபவத்துல நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். அனுபவத்துல பலமா இருக்கிறவோட அனுமானத்துல பலமா இருந்தவர் வந்தா நல்லது, வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் கெடுதல் நான் சொல்றேன். வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திமுக ஆளுங்கட்சியாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. 2026 தேர்தல் என்பது திமுக கழகத்தை பொறுத்தவரையிலும் 2வது முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கு, இருக்கும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த தேர்தல் என்பது அஇஅதிமுக ஒரு பலவீனமான நிலையில் காணப்பட்டாலும் கூட போட்டி என்பது திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் இடையில்தான் என்று அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு பலமான மும்முனை போட்டியை தமிழ்நாடு எதிர்கொள்ளப் போகிறது என்று பலர் கணிக்கக்கூடிய நேரத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று விஜய் சொல்லி வரக்கூடிய ஒரு நேரத்தில் திமுக தன்னுடைய அரசியல் எதிரியாக, தமக்கு ஈடான சம பலம் கொண்ட அரசியல் எதிரியாக யாரை கருதுகிறது என்பது திரு உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து. எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். தனித்து அஇஅதிமுக பெரும்பான்மை பெற்று தனி பெரும்பான்மையை, அறுதி பெரும்பான்மையை பெறும் என்று அவர் சொல்லி வருகிறார். இந்த தேர்தல் என்பது திமுக அதிமுக என்கிற 2 கூட்டணிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய வழக்கமான யுத்தமாக இல்லாமல் மாறுபட்ட களமாக இருக்கும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். முதல் 2 பெரும் சக்திகள், அவர்களுக்கிடையில்தான் கடும் போட்டி. 3வதாக யார் வரப்போகிறார்கள், 4வதாக யார் வரப்போகிறார்கள் என்பதற்கான பேச்சும் ஆய்வுகளும் தேர்தல் கணிப்பாளர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்குமா, தாவேகாவுக்கும் திமுகவுக்குமா,
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு வலிமையான கடுமையான மும்முனை போட்டியாக இருக்க போகிறதா என்கிற பல அம்சங்களை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு ஜென்ராம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அஇஅதிமுகவினுடைய திரு பாபு முருகவேல் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு தமீமுன் அன்சாரி அவர்கள், பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதற் பார்வையை திரு சுப்பிரமணியன் அவர்களிருந்து கேட்க விரும்புகிறேன். திரு சுப்பிரமணியன், இந்த தேர்தல் அப்படின்றது இந்தியா வெர்சஸ் என்டிஏ, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படின்னு திரு உதயநிதி கணிக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமியும் அப்படித்தான் சொல்கிறார். ஆனால் தாவேகா தரப்பு ஆட்டம் மாறிடுச்சு, நாங்கள் வேறு மாதிரி ஆட போகிறோம், கலை யதார்த்தத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் கோணம் இதில் என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் அவர்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன். அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னாரு. எஸ், உறுதியாக 2ஆம் இடம் யார் வரப்போகிறாங்க அப்படின்றதுல ஒரு போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்குன்றதை பார்க்குறேன் நான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது யார் வேணால் சொல்லுவாங்க, தமிழகத்தில் இருக்கிற ஒரு 20-30 வருடங்கள் அரசியல் அனுபவம் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க திமுக அதிமுக தான் இங்கே பலம் பொருந்திய பெரிய கட்சிகள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அது இன்றைக்கி அதை புறந்தள்ளிட்டு யாராவது அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் திமுக வர்சஸ் அதிமுக 2 பெரிய கட்சிகள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதாவது நம்ம 2021 பதிந்த வாக்குகளை சொல்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் இரண்டு பேருக்கும் வந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இருவர் இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணியில் தான் எந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, பலம் கட்சிகளோட அடிப்படையில் இல்லாமல் கண்டிப்பாக அடுத்து வரப்போகின்ற 2026க்கு யார் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதில் என்ன முரண்பாடுகள் இருக்குது, என்ன குறைபாடுகள் இருக்குது, அதை எப்படி எடுத்து சொல்ல போகிறாங்க மக்கள் தேர்தல் பரப்புரையில். அது கண்டிப்பாக இன்றைக்கி இப்போ இருக்கிற திமுக அமைச்சர்களுக்கு கொஞ்சம் ஒரு செட்பேக் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அனைத்து எதிர்க்கட்சிகளும், என்றைக்குமே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எதிர்மறை கேள்விகள் வரணும். அந்த எதிர்மறை கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல தயாராக இருப்பாங்க அவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொது வழியில் நிறைய போகிறது. முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். அதை தாண்டி வரப்போகின்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்ன மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்க போகிறாங்க, எப்படி ஒரு ஸ்திரமான அரசை அமைக்க வைக்க போகிறாங்க, அண்ட் திமுக கூட்டணிக்கு எதிராக எப்படி வியூகம் அமைக்க போகிறாங்க, இதில் தான் அனைத்து அரசியல் வியூக அமைப்பாளர்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருவர் சைட்லேருந்து நாங்கள் தான் அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு 3 பாயிண்ட்டை முக்கியமாக சொல்கிறீங்க. மூணு பாயிண்ட்டை முக்கியமாக சொல்கிறீங்க. ஒன்று, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் 2வது இடம் யாருக்குன்ற போட்டி தான் இருக்குது, அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. 2வது, திமுகவும் அதிமுகவும் வலிமையான கட்சிகள், அவங்களுடைய வாக்கு வலிமையை குறைத்து மதிப்பிட முடியாதுன்றது 2வது பாயிண்ட். 3rd, 2026 தேர்தலில் என்ன வாக்குறுதியை தரப்போறாங்க, ஏற்கனவே அவங்க ஆட்சி காலத்தில் என்ன செயல்பட்டாங்க, என்ன செயல் திட்டங்களை செயல்படுத்தினாங்க, திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்றதை பொறுத்தா முடிவுகள் அமையுன்றீங்க. கட்சிகளோட வலிமையை விடவும் அதுதான் முக்கியம்ன்றீங்க. அப்படின்னா அதிமுக தலைமையில் இன்னமும் கூட்டணியே இறுதி வடிவம் பெறல, அந்த கூட்டணியில் யார் சேர போறாங்கன்னு தெரியல. ஒருங்கிணைந்து இருக்கிற ஒரு கூட்டணியை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. ஆனால் உருவாகாத ஒரு கூட்டணியில அவங்க முதலிடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில் சார்? அதாவது ஒருங்கிணைந்த கூட்டணின்னு சொல்றீங்க, வெளியில ஒருங்கிணைந்த கூட்டணியாக நமக்கு தெரிகிறது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற புகைச்சல்கள் வெளியில வரல, ரைட்டுங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்கள் கூடிய கூட்டம் தூத்துக்குடியில் நடந்தது. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் தோழர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி மேலே அதிருப்தி இருக்குது, எங்களால் வெளியில் சொல்ல முடியல, நிறைய திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அரசுக்கு மீது எங்களுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றாரு. அது எங்கே சொல்கிறாரு அப்படின்னா, சட்டமன்றத்தில் சொல்ல மாட்டேங்கிறாரு, பொதுவெளியில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவர்களோட கட்சி கூட்டத்தில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு விவாத பொருளாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடுத்துன்னு போனாங்கன்னு தெரியல. இதே கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்கிறார். இதே கருத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படி மேலே எங்களுக்கு கட்சி கூட்டங்களை நடத்துவதற்கு கூட அனுமதி கிடைக்க மாட்டேங்கிறது, மேலேருந்து அழுத்தம் இருக்குது, போலீஸ் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அழுத்தம் மேலே இருக்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறார் அவர்.
பட் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளே வந்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே தெரியறது உங்களுக்கு, காங்கிரஸில் அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பூசல் இருக்கிறது, ரைட்டுங்களா? ஸோ அந்த காங்கிரஸில் சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழ்நாடு தான் உச்சபட்சமாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்றாரு. ஸோ அதை வந்து ஒரு வார்த்தைகளால் வந்து எல்லாமே எதிர்க்கிறாங்களே தவிர டேட்டாவை வைத்துக்கொண்டு நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா இல்லை எதற்காக வாங்கி மாநகராட்சி தேர்தலில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நிற்காதவர் அதை பிரவீன் சக்கரவர்த்தி. திமுகவை ஆதரிச்சு அவர் வந்து ஒரு அரைப்பக்க கட்டுரை எழுதியிருந்தா அதை யாருமே பேச போறதில்ல. யோகி ஆட்சியில சிறப்பா செயல்படுது, திமுக ஆட்சியில கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னதை அதே கட்சியில ஒரு பல முறை மக்களவை உறுப்பினராக இருந்து நிதியமைச்சராக இருந்து உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அந்த கருத்து தவறுன்னு ஆர்கியூ பண்றாரு. திமுக கூட்டணியில குழப்பங்கள் இருக்கு, அது பெரிதாக வெடிக்கலாம் அப்படின்ற கோணத்தை நீங்க சொல்ல வர்றீங்க. நான் திரு தமிமுன் அன்சாரியுடைய கோணத்தை நான் கேட்க விரும்புகிறேன். திரு தமிமுன் சார் ஒரே நிமிஷம் தொடர்ந்து பேசலாம், எல்லாரையும் பேசிட்டு அடுத்த சுற்றுலா திரு தமிமுன் கூட்டணி நிலவரம் பலவீனமா இருந்தாலும் அதிமுக எங்க பிரதான எதிரி அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றது எந்த அடிப்படையில்? இன்னொன்று, திரு சுப்பிரமணி சில விமர்சனங்களை உங்க கூட்டணியின் மீது வைத்திருக்கிறார், அதன் மீதான உங்க பார்வை. மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே புதிதாக பலரும் தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள், இயக்கம் கட்ட முயற்சிக்கிறார்கள், கூட்டத்தை கூட்டுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நகரங்கள் தொடங்கி குக்கிராமங்கள் வரை கிளை அமைப்புகளை கொண்ட கட்சிகள் என்று சொன்னால் அது திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். தமிழ்நாட்டுடைய கடந்த 40-50 ஆண்டுகால வரலாற்றில் இந்த இரண்டு கட்சிகளுக்குத்தான் குக்கிராமங்கள் வரை கொடிக்கம்பங்கள் இருக்கிறது, கிளை அமைப்புகள் இருக்கிறது, பூத் ஏஜென்ட்களுக்கு ஆட்கள் இருக்கிறது, களத்திலே நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த ரெண்டு கட்சிகள் தான் பெற்றிருக்கின்றன. மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த ரெண்டு கட்சிகளில் கூட்டணியில் இடம்பெற்றுதான் தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் ஆறாவாரமாக போற்றப்படுகிறது. ஆனால் ஆறாவாரமாக போற்றப்பட்டாலும் நிர்வாக அமைப்புகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் களத்துக்கு வர அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களும் களத்துக்கு வருகிறார், மக்களை சந்திக்கிறார். அவர்களுடைய களம் பலகீனமாக இருக்கிறது என்று துணை முதல்வர் சொன்னார், அது உண்மை. குறிப்பாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தில் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் ஊடுருவி அந்த கட்சியை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட அந்த அதிமுக களத்திலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிறதை பார்க்க வேண்டும். அதிமுகவுடைய அரசியலிலே, அவருடைய கொள்கைகளிலே, அவருடைய அரசியல் அணுகுமுறைகளிலே நமக்கு 100% மாற்று கருத்துகள் உண்டு. ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய களபலம் யாருக்கு இருக்கின்ற சொன்னால் அது அதிமுகவுக்கு மட்டும்தான். மற்ற கட்சிகள் 3வது இடத்துக்கு வருவதற்கு போட்டி போடலாமே தவிர அதிமுகவுடைய இடத்தை நிரப்ப முடியாது. நான் இங்கே சுட்டிக்காட்டுவது அதிமுக கூட்டணியே அல்ல. அதிமுக கூட்டணி என்று இப்போது சொன்னாலும் அதிலே இருப்பது 97 அல்லது 98% அதிமுகவுடைய வாக்கு வங்கி, அதிமுகவுடைய தொண்டர் பலம். மற்ற கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் தொங்கு சதையை போல என்று புரிந்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியை பற்றி சிலர் விமர்சிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஏதாவது ஒரு கொள்கை அடிப்படையிலே தங்களுடைய அரசியலை முன்னகர்த்தி வருகிறார்கள், தத்துவ அரசியலை பேசுகிறார்கள், கோட்பாட்டு அரசியலை முடங்குகிறார்கள். அப்படி தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் ஒரு அணியிலே இருந்திருக்கின்ற பொழுது கருத்து மாறுபாடுகள் கொள்வது இயற்கை. எல்லோரும் ஒரே சிந்தனையில் இருந்தால் ஒரே கட்சியில் இருப்பார்கள். வெவ்வேறு சிந்தனைகளிலும் கோட்பாடுகளிலும் இருந்து கொண்டு ஒரு பொது நன்மைக்காக அரசியலில் ஒரு கூட்டணி சேர்கின்ற பொழுது சில கருத்து முரண்பாடுகள் வரும். அதுதான் ஜனநாயகம். மாறாக எந்த கொள்கையும் கோட்பாடுகளும் இல்லாதவர்கள் ஒரு கூட்டணியில் சேர்கின்ற போது பெரும்பாலும் அவர்களுக்குள்ளே விமர்சனங்கள், மோதல்கள் இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே கொள்கை இருப்பதில்லை. கொள்கை அடிப்படையில் சேர்ந்த கட்சிகளுக்கு மத்தியில் சில கருத்து அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அதை வெளிப்படுத்துவதும் கூட அதனுடைய எல்லை தேவை. எல்லை மீறி வெளிப்படுத்துகின்ற போது அந்த கட்சியுடைய முதன்மை தலைவர்கள் அதை ஆசுவாசப்படுத்துவார்கள். எனவே இதை வைத்துக்கொண்டு திமுக தலைமையிலான கூட்டணியில உரசல், மோதல், பிளவு என்றெல்லாம் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்க வேண்டாம். 2026 தேர்தலிலே இந்த அணிதான் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. திரு தமிமுன் சாரி, 2 பாயிண்ட் உங்கள்கிட்ட கேட்கணும். ஒன்று, அதிமுகவுக்கு இருக்கிற வலிமையான கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனால் அது ஜெயலலிதா அவர்களுடைய காலம். இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த 10 ஆண்டுகளில்
அந்த கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது, அவங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை இழந்திருக்கிறாங்க. 40% வாக்கு வங்கின்றது 20-22% அளவுக்கு வந்து விட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த யதார்த்தங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் திமுகவை தீவிரமாக எதிர்க்கிறதுனால திமுக எதிர்ப்பாளர்கள் அதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் மறுத்துட்டு பேசுகிறீங்களான்றது ஒன்று. ரெண்டாவது, கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடு அப்படின்றது ஜனநாயகத்தில் இயல்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தேர்தல் நெருக்கத்தில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியை நோக்கி விமர்சனம் பண்ணுறது ஒரு மாதிரி பார்க்கப்படும். கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு வேல்யூ அதிகம், கவனம் அதிகம், ஊடக முக்கியத்துவம் வெளிச்சம் அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி ஒரு சிங்கா ஒரு ஒத்த கருத்தோடு, இப்போ எப்படி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரதமர் மோடியை வீழ்த்தியே ஆகணும், ராகுல் காந்தி தான் முதலமைச்சர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு அவரை பிரதமர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகள் அத்தனை பேரும் ஒரு குரலில் சொன்னாங்களோ, அதே உணர்வோடு இந்த தேர்தலில் செயல்படுவாங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது இல்லை? தமிமுன் அன்சாரிக்கு என் கேள்வி கேட்கல, நீங்கள் சொல்லுங்கள் ஜென்ராம். நான் சொன்ன அதே கேள்விக்கு பதில். வரவா இப்போ இணைப்பு கிடைச்சிருச்சு. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள் திரு அன்சாரி. அதாவது ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னாலே டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடைய அதீதமான ஆளுமையின் காரணமாக அதிமுகவுடைய தலைமை பலகீனப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக அவர்கள் செய்த அரசியல் சமரசங்களின் காரணமாக மக்கள் செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது உண்மை. அதற்கு காரணம் இன்றைய அதிமுகவுடைய தலைமை செய்த தவறு. அதே நேரத்தில் அவருடைய நிர்வாக கட்டமைப்புகள் சிதையவில்லை. மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போன்ற ஆளுமைகள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினாலும் கூட அதனுடைய கட்டமைப்பு களையவில்லை. அதைத்தான் நான் சுட்டி காட்டுகிறேன். மக்கள் செல்வாக்கு சரிந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவருடைய கட்டமைப்பு சரியவில்லை என்பதையும் நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த கருத்தில் இருந்து மோடியை வீழ்த்த வேண்டும் என்று செயல்பட்டது போல் இப்போது செயல்படாமல் ஏன் அவர்களுக்குள் இத்தகைய உள் விமர்சனங்கள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த ஆதங்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் உண்டு. இந்த நேரம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களுடைய எதிர்கால வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை அளவில் கோட்பாட்டு அளவில் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கின்றோம். இது வெறுமனே தேர்தல் அரசியலுக்கான களமாக 2026 தேர்தலை பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நலனை பாதுகாக்கக்கூடிய போராட்ட களமாக, கொள்கை களமாக இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்கள் யாரும் கருத்து கூறவில்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் நிலையில் இருப்பவர்கள் அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருப்பவர்கள் யாராவது ஏதாவது பேசிவிடுகிறார்கள். இது ஆரோக்கியம் அல்ல. இதை தயவு கூர்ந்து தமிழ்நாட்டுடைய நலனை அக்கறை கொண்டு இந்த தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற விமர்சனங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இது சம்பந்தமாக இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய மாண்புமிகு தளபதி அவர்கள் அனைவரையும் அழைத்து பேசுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். சரி, ஒரு கூட்டணிக்கான பலம் அப்படின்றது கூட்டணி மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறீங்க. அதிமுக கட்டமைப்பு, அந்த கட்சியினுடைய அமைப்பு என்பது குலையவில்லை, மாறாக அதன் மீதான மக்கள் ஆதரவு, ஒரு பாப்புலர் தளத்தில் அதற்கான ஆதரவுன்றது குன்றி இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. சாமிநாதனுடைய பார்வை கேட்குறேன். பத்திரிகையாளர் சாமிநாதனுடைய பார்வை இதில் என்ன? இந்த களத்தில் வலுவான எதிரி அப்படின்னு தன்னுடைய எதிரியை திமுக ஃபிக்ஸ் பண்ணுதா? நிச்சயமாக களத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது மிகச் சரியானது. திமுக அதிமுக இடையில தான் கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் மும்முனை போட்டிகள் ஒரு 20 முதல் 25 தொகுதிகளில் இருக்கலாம். சில தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்களை தாவேக்கா களமிறக்குவாங்க. அது செங்கோட்டையன் அவர்கள் போன்ற நட்சத்திர வேட்பாளர்கள்.
அது போன்ற ஒரு 20 முதல் 20 தொகுதிகளில் வேண்டுமானால் மும்முனை போட்டிகள் இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் கேட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிரியை தீர்மானிக்குதுன்னா ஒரு பக்கம் தாவேகா தீர்மானிக்குது இல்லை, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அப்போ திமுக தாவேகாவே ஒரு போட்டியே இல்லை எங்களுக்கு, அவர் பின்னாடி இளைஞர்கள் திரள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் விஜய் அவர்களுடைய பின்னாடி. ஆனால் பார்த்தா திருவண்ணாமலையில் ஒரு இளைஞரணி மாநாடு நடத்துகிற பொழுது சற்றேறக்குரிய 1.5 லட்சம் இளைஞர்கள் அங்கே திரள்றாங்க. ஒரு மகளிரணி மாநாடு நடத்தினா 1.5 லட்சம் மகளிர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பின்னாடியும் திரள்றாங்க. அப்போ நீங்கள் விஜய் பின்னாடி திரள்றவர்களாம் பார்ப்பதற்கான கூட்டம் தான். இங்கே பாருங்க, இங்கே நிர்வாகிகளாக இருப்பவர்களே இத்தனை லட்சம் பேரை திரட்டியிருக்கோங்கிற ஒரு செய்தியை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஒரு இளைஞரணிக்கு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியும் சொல்லிட்டாங்க, மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியும் சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டை எடுப்பார், குறிப்பிட்ட சதவீத ஓட்டை எடுப்பார், அவ்வளோதான். இங்கே எனக்கு முன்னாடி அன்சாரி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிமுகவுடைய கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது. அதுக்கு மக்கள் வாக்களிக்கிற தன்மை வேண்டுமானால் அது ஏன் குறையுது அப்படின்னா அடுத்த தலைமுறையை அவர்கள் ஈர்க்கலை. விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள் ஆகுது. இந்த 8 ஆண்டுகளில் அன்றைக்கு 5ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் இப்பொழுது முதல் தலைமுறை வாக்காளர், முதல் முறையாக ஓட்டு போடக்கூடியவர், 18 வயது ஆயிருக்கும். அப்போ அவர் விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஆளுமையாக பார்க்கும் பொழுது 5ஆம் வகுப்பு படித்திருப்பார். அப்போ அந்த மாணவனுக்கு அந்த குழந்தைக்கு அரசியல் புரிதல் இருந்திருக்காது. பட் அதற்கு பின்பு நடந்த 8 ஆண்டுகளில் ஓபிஎஸ் டிடிவி சண்டை, அதே போன்று வரிசையாக அதிமுகவுக்குள் நடந்த உள்கட்சி குழப்பங்கள், அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாக வரக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம், இப்படி தொடர்ந்து அதிமுக குறித்த எதிர்மறை விமர்சனங்களை தான் இன்னைக்கு 18 வயதில் ஓட்டு போடக்கூடியவர்கள் அனுபவிப்பாங்க. அந்த இடம் தான் அதிமுக ஓட்டு குறைவதற்கான காலச்சூழல் மகன். 50-55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்குது, அவங்க ஓட்டு போடுற தன்மையிலேயே மாற்றம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரே காட்டாத போதும், நட்சத்திர வேட்பாளர்களே களமிறக்காத போதும், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் 8 தொகுதிகளில் வைப்பு தொகையை பறி கொடுத்தாலும் கூட, பல தொகுதிகளில் 3ஆம் இடம் தள்ளிவிடப்பட்டாலும் கூட, கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் அவங்க 3ஆம் இடம் தள்ளிவிடப்பட்டாலும் கூட, இதில் மிக முக்கியமாக என்னென்னா எந்த இடத்துலையுமே எந்த சூழல்லையுமே 20% ஓட்டை காட்டியிருக்காங்க. 20 முதல் 21% ஓட்டை காட்டுறாங்கன்னா இன்றைக்கும் இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடு தான் அது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஓட்டு போட்டவர்கள் தான் அந்த 21% பேரும். அதிமுகவினுடைய பலவீனம் என்பது புதிய இளைஞர்களை உள்ளே கொண்டு வரல, காலச்சூழலுக்கு ஏற்ப. இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த புதுது 2005 கட்சி ஆரம்பித்தார். 2007 திமுக ஒரு இளைஞரணி மாநாட்டை திருநெல்வேலியில் நடத்துகிறாங்க. அன்றைக்கு இருந்த இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் இன்றைய முதல்வர் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. கலைஞர் அவர்கள்லாம் போய் பங்கேற்கிறாங்க. அதிமுக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குறாங்க. பட் இன்றைக்கு விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர்கள் ஓட்டை ஈர்ப்பதற்காக அல்லது தக்க வைப்பதற்காக கல்வி திருவிழா நடத்துகிறாங்க, அறிவு திருவிழா நடத்துகிறாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வழியாக உள்ளே போகிறாங்க, மாணவர் மன்றம் துடிப்போடு இருக்குது. பட் அதிமுக அந்த இடத்த எந்த முயற்சியும் எடுக்காதனுடைய விளைவு தான் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தா கட்டமைப்பு என்கிற அடிப்படையில் திமுகவுக்கு போட்டி அதிமுக தான். வேண்டுமானால் 20 முதல் 25 தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்படக்கூடிய தொகுதிகள் மட்டும். இப்போ விஜயே ஒரு தொகுதியில் போட்டியிடுறார், செங்கோட்டையன் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார், ஆதவர்ஜுனா போட்டியிடுவார், நிர்மல்குமார் போன்று அடிக்கடி மீடியா வெளிச்சத்தில் வந்த நபர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மும்முனை போட்டி இருக்கும். மற்றபடி பெரும்பான்மை தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவுக்கும் இடையில தான் போட்டி இருக்கும். அது துணை முதல்வர் அவர்களுடைய கருத்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து மிக சரியான ஒரு கருத்து அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், அது ஒரு கலை யதார்த்தம் அப்படின்ற ஒரு கோணத்தில் சொன்னாலும் கூட ஒரு அணிகள் யாரோட யார் கூட்டு சேர போகிறா, இப்போ தாவேகா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகு அதோட ஓபிஎஸ் இணைய போகிறாரா, அன்புமணி இணைய போகிறாரா, அல்லது பாமகரோட டாக்டர் ராமதாஸ் இணைய போகிறாரா, அல்லது டிடிவி இணைய போகிறாரா, காங்கிரஸில் சில பேர் ஆசைப்படுறது மாதிரி அதை நோக்கி நகர போகிறாங்களா, இது எதுவும் இந்த நொடியில் நமக்கு தெரியாது. அதிமுக சொல்கிற மெகா கூட்டணி இதுவரையிலும் அது ஒரு உருவம் வடிவம் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனை மேலோங்கும், வெறும் கட்சி, அதாவது கட்சிக்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு ஒரு தேர்தல் நடந்துடுறதில்ல. ஒரு ஆட்சிக்கு என்ன மதிப்பீடு இருக்குது, அந்த ஆட்சிக்கு ஆதரவான நிலை மக்கள் மனதில் இருக்கா, எதிரான நிலை மக்கள் மனதில் இருக்கா, மாற்றாக முன்வைக்கக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அவங்களுடைய கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் ஒரு தேர்தல் அப்படின்றது முடிவாகும். வெறும் கூட்டணி கணக்கோ அல்லது மற்ற முழக்கங்கள் மட்டும் தீர்மானிக்கிறது இல்லையே. இல்லை, நிச்சயமாக வெறுமனே முழக்கங்கள் மட்டும் தீர்மானிக்காது. விஜய் குறிப்பிட்ட சதவீத ஓட்டு எடுப்பார்.
பட் அவரால் வந்து ஒரு திமுகவை உடனே வீழ்த்தி விடுகிறது ஒன்று. அவர் சொல்றாருல தொடர்ச்சியா, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் விமர்சிக்கவே தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாருல. அந்த அளவுக்கு பலவீனமாக அதிமுக அணி இல்லை. நீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் வலுவான ஒரு அணி அமைத்து விட்டாலும் கூட, நம்மளாம் பேசுவதை போல ஒரு வலுவான அணி அமைத்து விட்டாலும் கூட, அந்த அணி எப்படி ரியாக்ட் பண்ணுன்னா மும்முனை போட்டியாக தான் உருவாக்கும். அதுக்காக அதிமுக கீழே போய் பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு முன்னுதாரணம். அவர்கள் எந்த அணியும் அமைக்கல. அன்னைக்கு ஒரு SDPI கட்சி, தேமுதிக மாதிரியான கட்சிகள் தான் அவர்களோட இருந்தாங்க. ஆன பின்பும் கூட அது ஒரு 20-21% ஓட்டு எடுக்குது. இன்னொன்று, விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் வந்து இப்போ காங்கிரஸ் அவர் பின்னாடி போயுமா அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் தன்னுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதுக்கு KC வேணுகோபால் போன்றவர்களோட தூண்டுதலால் தங்களோட பேர வலிமையை கூட்டிட முடியும், தமிழ்நாட்டில் நமக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது விஜய் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகளாக தன்னை நிரூபித்த கட்சிகள் 75 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட திமுக, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக, இவங்க 2 பேரும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் தான் தேர்தல் ரேஸில் முன்வரிசையில் இருக்காங்க. தேர்தல் ரேஸில் இன்னைக்கு நம்பர் 1ல் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக விஜய் அவர்களுக்கு தெரியும். அதனால் அவங்க உறுதியாக சொல்லலாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லலாம். அதன் மூலமாக தங்களோட ஓட்டு சதவீதத்தை கூட்டிக்க முடியும். அது அந்த லாபம் கிடைக்கும் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் வந்து இருமுனை போட்டி கூர்மையாக இருக்கும். எந்த தொகுதிகளை யார் ஜெயிக்க போகிறாங்க என்பதை தீர்மானிக்கிற இடத்துல தாவேக்கா இருக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய ஓட்டு ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து மாறுபடாது. சில தொகுதிகளில் திமுக ஆதரவு ஓட்டுகள் எடுத்துட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு சாதகம் அமையும். அதிமுக ஆதரவு ஓட்டுகள் நிறைய எடுக்கிறப்ப திமுகவுக்கு சாதகம் அமையும். தொகுதியை பொறுத்து மாறுபடும். இன்னொன்று, ஏன் வந்து களத்தில் இருமுனை போட்டி தான் கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நட்சத்திர வேட்பாளர்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருப்பவர், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும், அவர்கள் கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவு பண்ணியிருப்பாங்க. 30-40 ஆண்டுகள் பாரம்பரியமாக அரசியல் அனுபவத்தில் இருப்பாங்க. நிறைய உள்ளூர் மக்களுக்கு உதவிகள் செஞ்சுருப்பாங்க. அவங்க கனெக்டில் இருப்பாங்க. திமுக அதிமுக என்பது வெறுமனே அந்த இயக்கம் என்பது தலைமைகளோடு மட்டும் தொடர்புடையதில்லை. உள்ளூரில் பல கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. இன்றைக்கி தாவேக்கா இளைஞர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கி கொடுக்குறக்கே ஒரு திமுக கவுன்சிலரோ அதிமுக கவுன்சிலரோ தான் போய் அலைஞ்சு வாங்கி கொடுத்துருப்பார். இந்த கட்டமைப்பெல்லாம் ஒரே எதிரியாக தாவேக்கா உடைத்து விட, அது ஒரு புதிய தலைமுறை இளைஞர்களை ஈர்க்கும். மாற்று அரசியல் என்கிற பார்வையில் வழக்கமாக மாற்று அரசியல் என்பது தேமுதிக வந்த பொழுது அது தேமுதிகவுக்கான ஓட்டு வங்கியாக இருந்தது. பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் நல கூட்டணி உருவான போது அதற்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் போடுறாங்க. மாற்ற முன்னேற்றம் அன்புமணி தரப்பினர் வந்து 2016 தேர்தலில் தனித்து சந்தித்தாங்க. அவர்கள் சொந்த சமூக பகுதிகளில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியலையே. அப்போ நீங்கள் திமுக அதிமுக என்பது எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னா, பாமக 2016 ஒரு முதல்வர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. மற்ற தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சால் பரவாயில்ல, தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே இல்லை, வட மாவட்டங்களில் கூட ஏன் அவரே கூட ஜெயிக்க முடியலையே. அப்போ நீங்கள் திமுக அதிமுக என்பது களத்தில் எந்த அளவுக்கு தலகர்த்தர்கள் ஏற்கனவே இருக்காங்கிறத தான் இது காட்டுது. அப்போ விஜயால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடிந்து விட்டால் வேண்டுமானால் களத்தில் குறிப்பிட்ட தொகுதிகளில் மும்முனை போட்டிகளை உருவாக்க முடியுமே தவிர பெரும்பான்மை தொகுதிகளில் அதற்கான சூழல் இருக்காது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ தமிழ்நாடு முழுக்க பரந்துபட்ட அளவில் ஒரு மும்முனை போட்டி, ஒரு கூர்மையான மும்முனை போட்டி, யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஸ்பேஸ் இருக்காது. போட்டி என்பது 2 கட்சிகளுக்குள்ள தான் பிரதானமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. திரு பாபு முருகன், உங்கள் கோணம் என்ன? மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் கதாநாயகனாக திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் திரு சந்தானத்தோடு சேர்ந்து காமெடி செய்வதை போல அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான், அது ஒரு காமெடி ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதை வழக்கமாக அந்த ஒரு கவுண்டர் பண்ணுவார் சந்தானத்து கூட ஒரு காமெடியாக, அந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அதை மாதிரி நான் காமெடியாக அதை பார்க்குறேன்னா, அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பலமானவர்கள் கடந்து வந்த பாதைகள் திரு உதயநிதிக்கு தெரியாமல் மறந்திருப்பாரோ என்று நான் கருதுகிறேன். என்ன பாதை அப்படின்னா, 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கிற போது அறிவாலயத்தினுடைய தரைத்தளத்திலே கூட்டணியாக பேசி கொண்டிருக்கிற திரு குலாம் நபி ஆசாத் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முதல் தளத்திலே மத்திய புலனாய்வுத்துறையின் மூலமாக சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டு அதன் மூலமாக 10 தொகுதிகளுக்கு கூட பெறாத காங்கிரசுக்கு 63 இடங்களை ஒதுக்கிய பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். 2009 இந்த 2G அலைக்கற்றை ஊழலிலே தன்னுடைய உடன்பிரவாச போராதுன்ற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? 9 MP இருக்கிறாங்க, நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை நான் எப்படி சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு ஒரு வாக்கு இருக்கு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க ஒரு அவங்க பலம் அப்படின்றது நாடாளுமன்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தலைப்பு தெரியாம வந்து உட்காராதீங்க. தமிழ் அன்சாரி, தலைப்பு தெரியாம வந்து உட்கார பேசக்கூடாது. தலைப்பு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தலைப்பு என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் தலைப்பு தெரிந்தா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த தலைப்பு தான் பேசணும். இப்ப தலைப்பு தான் நம்ம கவுண்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அது உங்க வேலை இல்ல. நீங்க நான் பேசுறது நீங்க கேக்குறதா உங்க வேலை. அது உங்க வேலை கிடையாது. நீங்க கம்முன்னு கேட்டுட்டு இருக்கணும். இல்ல ரெண்டு தவறான கருத்து சொல்லும்போது நான் என் கூட்டணி தரணும் கடமை நமக்கு இருக்கிறது. அது உங்க வேலை இல்ல.
சரி, அஜய் வேலைதான் அது. அதே போல தலைமைச் செயலகத்தில் உங்களுடைய முதலமைச்சர் இருக்கின்ற போது இதே மத்திய இன்றைக்கு புலனாய்வுத்துறை சோதனை கூட்டணியில் நடத்தியது, இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது நீங்க உங்களுடைய ஆட்சி. உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம். அதாவது அதுல ஒரு நிமிஷம், சீட்டை இல்லாவிட்டால் நாங்கள் களத்தில் நிற்போம். கொள்கை ரீதியான ஆட்கள் நாங்க. பிரச்சனை இல்லை. உங்களை போன்ற கொள்கையற்றவர்கள் நாங்கள் அல்ல. இல்லையா, அதெல்லாம் உங்களை பத்தி நல்லாவே தெரியும். இருங்க, அதாவது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, தெரியுங்களா, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அக்கா பாலபாரதி 2011 சட்டமன்ற அவையில பேசியது. அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 63 நாயன்மார்களை கேட்டு பெற்ற காங்கிரசுக்கு இன்றைக்கு மக்கள் பஞ்சபாண்டவரை தான் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னாங்க. யார் சொன்னது? நான் சொல்லல, அக்கா பாலபாரதி சொன்னது. அதுபோல இந்த இந்த அலைக்கற்றை ஊழலிலே தன்னுடைய உடன்பிரவா சகோதரி சிறையிலே தள்ளிய காங்கிரஸோடு ஏறத்தாழ 17 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில் இருக்கக்கூடிய பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இனி காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று திரு கருணாநிதி சொன்னதை புறந்தள்ளி காங்கிரஸோடு 17 ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர் மறையும் போது காங்கிரஸோட தான் இருந்தார். அவருக்கு காங்கிரஸ் கூட்டணி அவர் அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களது கூட்டணி உருவாக்கல. கலைஞர் கடைசியாக கண்டெஸ்ட் பண்ண அந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்தது. இல்ல, அவர் சொன்னதுதான் சொல்றேன். கருணாநிதி சொன்னதை மறந்து இன்னைக்கு அவங்களும் பயணம் பண்றாங்க. அதை தாண்டி அண்ணன் வைகோ, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட மன்னிக்காது என்று சொன்னவரை கூட்டணியில் சேர்த்திருக்கக்கூடிய பலமானவர்கள். திமுக தீய சக்தி, திமுக ஒழிக்கப்பட வேண்டும், திமுக தமிழகத்துக்கு தேவையில்லாத கட்சி என்று சொன்ன அண்ணன் திருமாவோடு சேர்ந்திருக்கிற பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இப்படி இத்தனை பலம் பொருந்தியவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை பார்த்து பலம் அற்றவர்களாக பலமீனமாக இருக்கிறார்கள் என்று அண்ணன் உதயநிதி சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் இந்த தலைப்புக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதை தாண்டி 1969 ஏறத்தாழ 75 ஆண்டுகளை கடந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரையிலே ஒற்றை தேர்தலில் கூட தனித்தன்மையோடு தனித்து போட்டியிட முடியாத பலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். மாறாக 53 ஆண்டுகளை கடந்து 54ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பொதுத் தேர்தல்களிலே தனியாக சந்தித்து பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிற மிகப்பெரிய பலம் பொருந்திய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. பழைய கதையை சொல்றீங்க. இல்ல, அதுதான் கடைசி ரிசல்ட் என்ன? கடைசி நடந்த தேர்தல்ல எதை வச்சு அவர் சொல்றாரு பலம் இல்லைன்னு எது சொல்றாரு? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதை? ஒரு தேர்தலில் ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு இடைத்தேர்தலை நம்ம ஒரு அளவுகோலா வைக்க தேவையில்லை. இடைத்தேர்தலை ஒருத்தர் புறக்கணிச்சிட்டாங்க அல்லது போட்டியிட்டே இல்ல போட்டியிட்டே குறைந்த ஓட்டு வாங்குறாங்க அல்லது புறக்கணிக்கிறாங்கன்றது ஒரு யாட்ஸ்டிக்கா வைக்காம நடந்து முடிந்த கடைசியாக நடந்த ஒரு பொது தேர்தல் அப்படின்றது தான் யாட்ஸ்டிக். அதை ஒரு அளவுகோலா வைத்து கொண்டாலும் அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படின்ற ஒன்று பெருமளவு சரிந்து இருக்கிறது. 96 மிக பெருமளவு சரிந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி. ஆனால் 98 எந்த அளவுக்கு சரிந்ததோ அதை காட்டிலும் 30% கூடுதலாக பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, அப்போ 91 இன்னொருத்தர் இல்ல இல்ல அதுதான் இல்ல 91 மிகப்பெரிய சரிவை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது. 96 மீண்டும் வலுப்பெற்று ஆட்சி அமைத்தது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஆட்சிகளை மாறுவதும் வாக்கு சதமானம் குறைவதும் மீண்டும் வாக்கு சதமானத்தை உயர்த்தி ஆட்சி கட்டிலே அமர்வதும் என்பது மரபாக வந்து கொண்டிருக்கிற இயற்கையான ஒரு அரசியல் நிகழ்வு, தேர்தல் நிகழ்வு. இந்த இடத்துல தான் ஒரு பாயிண்ட் இப்போ இல்ல அதாவது திமுக ஆட்சி இருக்கும், அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏமாற்றமோ அதிருப்தியோ இருந்தால் மாறாக அதிமுக வாக்களிப்பாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரும், அதிமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு விரக்தியோ வெறுப்போ இருந்தால் அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக திமுகவுக்கு போவாங்க. அது இவங்க வேணான்னா அவங்க வேணான்னா இவங்க அப்படின்ற அரசியல் என்பது இன்று மாறி இருக்கிறது. இன்னைக்கு மூன்றாவது சக்தி அப்படின்ற ஒன்று வந்திருக்கிற நேரத்தில் திமுக ஆட்சியின் மீதான எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு என்ன உத்தரவாதம்? இல்லை, அதாவது 2006ஆம் ஆண்டு தேர்தலிலும் இது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல் களத்திலே ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசாக 5 ஆண்டுகளை காங்கிரசின் உதவியோடு தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம இது போல ஒரு 3வது அணி உருவாகி இருக்கிறது. அது பலமாக அணியாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அவர்களுக்குத்தான் சென்றுவிடும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வராது என்று சொல்வதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். காரணம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறது, அதில் குழப்பங்கள் இருக்கிறது, இன்னும் கட்டமைக்க முடியவில்லை, கூட்டணி பலமான கூட்டணியை கட்டமைக்கவில்லை என்று சொல்வதே ஒரு நரேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். நான் இது அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. இல்ல அது போன்ற ஒரு சூழ்நிலை ஒரே செகண்ட். இப்போ அமித்ஷா 5ஆம் தேதி வராரு, அல்லது இதற்கு முன்னாடி நடந்த ஏதேனும் அதுக்கு முந்தி அவர் பியூஷ் கோயல் வராரு. ஒரு மேடையில் பெரிய இதில் ஒரு அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5-6 கட்சிகளுடைய தலைவர்கள் ஒன்றாக தோன்றி கைகளெல்லாம் உயர்த்தி ஒரு சபதம் பண்ணுறாங்கன்னா அந்த நரேட்டிவை யார் செட் பண்ண முடியும்?
இல்ல அதாவது கூட்டணி இல்லாத ஒண்ணு செஞ்சாதான் சார் நரேட்டிவ். நீங்க இன்னும் நேரம் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள், இவ்வளவு பலம் பொருந்தியது எங்க கூட்டணி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மெகா கூட்டணி அமைப்போம், பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம், இப்படி சொல்லிட்டு இருக்காரே தவிர இன்னைக்கு வரையிலும் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவரால் அப்படி ஒரு கூட்டணி அமைக்க முடியல. இன்னைக்கு வரையிலும் அந்த இது சாத்தியமாகல. அப்போ வந்து அதிமுக தன் கூட்டணி அமைக்காம டெல்லி வியூகம் வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்கன்னு சொல்றது நியாயமா? தலைப்பை விட்டு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைக்கலன்னு சொல்லலை. மத்தியிலே பாஜக ஆளுகின்றது போதிலும் பாஜகவினுடைய கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வெளியே வந்த பலமான ஒரு கட்சி அதிமுக. நாங்கள் இப்போ எங்கள் கூட்டணி அமைக்க முடியாமல் இல்லை, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி வந்த பலமான கட்சி. அது போன்ற ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்று வரை எடுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, கூட்டணியில் நாங்கள் கொள்கைகள் வேறு, ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய போது நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது பிஜேபியை விட்டு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதச்சார்பற்ற சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் அதிமுகவிடம் வந்து விடுவார்கள். காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்ததுன்னு அப்பவே ஊடகங்களில் செய்தி வந்தது. விசிகே வெளியே வந்துடும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துருவாங்க, அல்லது மதிமுக வரலாம், இவங்க சிறுபான்மை அமைப்புகள் வரலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அதிமுக கணக்கு போட்டது. சரி, அன்னைக்கு அந்த நாளில் வந்து செய்தித்தாள்கள்லாம் பாருங்க. சரி, ஆனால் அந்த கூட்டணியில் எந்த சேதாரத்தையும் திமுக கூட்டணியில் அவங்களால ஏற்படுத்த முடியல. மாறாக அவங்களால அதிமுகவால் எஸ்டிபியையும் தேமுதிகவை தவிர வேறு யாரையும் அந்த கூட்டணிக்குள் சேர்த்துக்கொள்ள முடியல. அதாவது அவர்கள் சேர முன் வரல. 1999 2001 புனிதமாக தெரிஞ்ச பாஜக இன்றைக்கு மதவாத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிந்திருக்கிறது. பாஜக மீது RSS என்கிற அந்த சாயத்தை பூசாதீர்கள் என்று முரசொலியிலே திரு கருணாநிதி எழுதிய கட்டுரைகள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் பாஜகவோடு நாங்கள் வெளியே வந்துவிட்டால் மதசார்பற்ற ஒரு கூட்டணியாக நாங்கள் அமைத்து விடுவோம் அப்படின்னு நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை, எங்கள் பொதுச் செயலாளரும் சொல்லலை. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை சார், கூட்டணியை நாங்கள் திரும்பவும் உங்ககிட்ட நம்ம இதிலே நிறைய முறை பேசியிருக்கிறோம். நம்ம கூட்டணி என்பது சூழ்நிலையை பொறுத்தது, தேர்தலுக்கானது. தேர்தலிலே யாரை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த கணக்கின் அடிப்படையில் அமையக்கூடியது தான் அந்த கூட்டணி. அந்த கூட்டணி என்பது தேர்தலோடு நிறைவு பெறக்கூடிய ஒரு விஷயம். தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அந்த கூட்டணி என்பது அவரவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துக் கொள்ளலாம் என்று பொதுச் செயலாளர் பல இடத்துல நம்ம சொல்லிட்டார். அதனால் அந்த காரணங்களுக்காக நாங்கள் அந்த நேரத்தில் கூட்டணி வைக்கவில்லை. ஆனால் மாறாக இந்த தேர்தலில் நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொல்வதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். அதை தாண்டி இப்போ இவங்க ஏன் வீக்காக இருக்கிறாங்கன்றது ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். நான் பல வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் போன தேர்தலில் உங்களோட இருந்த எஸ்டிபிஐ இன்னைக்கு உங்களோட இல்லை. போன தேர்தலில் தேமுதிக அவங்களோட இருந்தது, இன்னைக்கு அவங்களோட இன்னைக்கு வரல அவங்கள்ட்ட இருந்து கமிட்மெண்ட் இல்ல. ஒரு 3 நேரலைக்கு முன்னாடி உங்ககிட்டே நான் சொல்லியிருக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி தேர்தல் வரையும் முற்று பெற்று தேர்தலை சந்திக்காது. நான் திரும்பவும் சொல்றேன். நான் அது ஊகம் சார், நான் சொல்றது எதார்த்தம். இப்போ நீங்க இது எப்படி நீங்க சொல்ல யார் சேரலன்றது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் சொல்றேன் இப்ப இல்ல அது எப்படி நீங்க ஊகமா இல்லாம இருக்க முடியும்? நான் அவங்க ஸ்டேட்மென்ட் தான் சொல்றேன். யார் சொல்றது? அது அதிமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விட்டதாக தேமுதிக சொல்லிடுச்சு. சரி, அதிமுக கூட்டணியில இருந்து வெளியேறி விட்டதாக இல்ல, எனக்கு அது தெரியாது. அவ்வளவுதான். இன்னைக்கு தேதிக்கு வெளியேறி விட்டதாக பிரேமலதாவும் சொல்லிட்டாரு, கூட்டணி முறிந்ததுன்னு எஸ்டிபிஐயும் சொல்லிட்டாங்க. அந்த அதுதான் சொல்றேன் நானு. அதாவது சமூக நீதிக்கு எதிராக பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு நாங்கள் முட்டுக் கொடுத்து கொண்டே இருப்போம் என்கிற அந்த கூட்டணி எப்படி ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியாக இருக்க முடியும் தான் எங்களுடைய கேள்வி. அதை தாண்டி நான் பலமுறை சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இப்ப நேத்து கூட என்ன பண்றாரு, தோழர் சண்முகம் என்ன சொல்றாரு, நாங்கள் கூடுதலாக இடங்களை கேட்போம் சொல்றாரு. அப்புறம் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் என்ன சொல்றாரு, ஒரு விஷயமாங்க. இல்ல பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. நான் சொல்றேன், அது ஆசையா இருக்கலாம். நான் கிடையாது. இல்ல நான் சொல்றேன் கிடையாது. இல்ல என்னுடைய அரசியல் சிற்றறிவுக்கு ஏற்பட்ட ஒரு புரிதல் தான் இது. பாபு, அது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய புரிதலா இருக்கலாம், இல்ல உங்க அனுமானமா இருக்கலாம், புரிதலா இருக்கலாம், உங்க கணிப்பாக இருக்கலாம். ஆனால் எந்த தேர்தலையாவது எந்த கட்சியாவது கொடுக்கிற இடத்தை நாங்க வாங்கிப்போம், ஏற்கனவே இருக்கிறத விட 2 சீட் கம்மியா வாங்கிப்போம் அப்படின்னு எந்த கட்சியா சொல்லிருக்காங்க? அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வர்ற பிஜேபி நாங்க ஏற்கனவே 20 சீட்ல நின்னோம், இப்ப நாங்க கூடுதலா 1 சீட் கூட அவங்கள்ட்ட கேட்க போறது இல்ல அப்படியே சொல்ல போறாங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, எந்த கட்சியும் சொல்லாது. அதுதான் இப்ப நீங்களே கொஞ்சம் ஐயோர்கிட்ட நம்ம சுப்பிரமணிய கிட்ட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப அந்த வருகிற போது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அதை தான் நான் சொல்றேன். நான் பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனை இல்லாம சுமூகமாக போலாம். ஆனால் என்னுடைய புரிதல் இந்த பிரச்சனை பெரிதாவதற்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே தவிர இது சுமூகமாக போய் தேர்தலை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது சொல்றேன். அப்படி இருப்பவர்கள் எங்களை பார்த்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இதுல திமுக கூட்டணியில் இருக்கிற குழப்பமோ பூசலோ
பெரிசாகும், அது கூட்டணி முறிவு அப்படின்ற எல்லையை நோக்கி போகுன்றது ஒரு கோணம். ரெண்டாவது வந்து கூட்டணின்னு சொல்றதே ஒரு அந்த நேரத்து ஏற்பாடு தான், அந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வைக்கிற வியூகம் அந்த நேரத்துக்கு ஏற்பாடு, அது பெரிய கெமிஸ்ட்ரி அந்த அந்த ஏரியாக்குள்ள அவர் போகும். கெமிஸ்ட்ரி இல்லைன்னா அந்த கூட்டணி என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அது வந்து நிறைவேறாது. அது 2 பேர் கூட சேர்ந்தாலும் ஒருவரோட ஒருவர் 2 கட்சிகள் சேர்ந்தாலும் அது ஏற்கனவே 2 பேரும் தனித்தனியாக வாங்கின வாக்குகளை விட குறைவாக போவதற்கான வாய்ப்பு தான் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா நடக்கும். அதனால் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து சரியாக இருக்காது. கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து இன்னும் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு 2024லேயும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஒவ்வொருவரும் 2 சீட்டு போன இடம் வாங்கிட்டாங்க, இனிமேல் 3 சீட்டு கேட்பாங்க, அது எப்படி கொடுக்க போகிறாங்க பார்க்கலாம். அப்போ அது தேவையில்லாத ஒரு உரசல் வரும், அந்த உரசல் காரணமாக பிளவு வரும் அப்படின்னு எல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவும் இல்லை. புதிதாக மக்கள் நீதி மையம் உள்ள வருது, அவங்க அந்த இடத்த எப்படி சரி செய்ய போகிறாங்க பார்க்கணும். புதிதாக இடம் கொடுத்தா யாருக்காவது குறைக்கணும், ஒரு விரிசல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சால்வ்டு, அங்கே எந்த விரிசலும் வரல. இப்போதும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறாங்க, அங்கே கூட்டணி விரிசல் வரும்னு. அங்கே இருந்த கட்சிகள் எல்லாவற்றையும் கொள்கை அளவிலே வந்துருங்க எங்கள் கூடன்னு நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்கள கடுமையாக விமர்சிக்கவும் செய்தார். கூட்டணி 2014லேயும் 2016லேயும் அது இடையில 2 தேர்தல் தான். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இடைத்தேர்தலில் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணியில தான் அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தலையே வெற்றி பெற்றது. முதல் தேர்தலையே கூட்டணியோட தான் வெற்றி பெற்றது. ஒரு கட்சி தனியாகத்தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது எந்த அரசமைப்பு சட்டமும் சொல்லலை, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் சொல்லலை. அது தனியாக ஒண்டி வாரியான்னு கேட்குற மாதிரியான ஒரு வெற்று சவடால்ங்கிறத தவிர ஒரு கட்சி தனியாக போட்டியிட முடியுமாங்கிற கேள்விக்கு எந்த விதமான பொருளும் இல்லை. அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதுவே பிரதான எதிரின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்வது பலவீனமான அதிமுகங்கிறது கடந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில், தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து 2019, 2021, 2024 3 பொது தேர்தல்களில் தோற்றுப்போன காரணத்தை முடிவுகள் அடிப்படையில் அந்த தேர்தலில் வாக்கு சரிவு, அதாவது பலவீனம்னா இல்லை பிரைமரி பாயிண்ட் வந்து நம்ம பாபு முருகவேல் சொன்னது வந்து நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எப்படி வேணால் நடக்கலாம், அவருடைய கணிப்பு திமுக கூட்டணி உடைந்து சிதறும் அப்படின்றது அவருடைய கணிப்பு, அவருடைய அரசியல் அனுபவத்தில் அவர் புரிந்து கொண்ட கருத்துன்னு முன்வைக்கிறார். ஆனால் அவர் ஸ்டவுட்டாக மறுக்கிற விஷயம் அதிமுக பலவீனமாக இருக்கிறதுன்னு திரு உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறத நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறார். அது வந்து 2016 தேர்தல் வரைக்கும் அவங்க வலிமையாக இருந்தாங்க, உண்மைதான். ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 18ல் இவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு 19 தேர்தலில் இருந்து நீங்கள் 19ல் அவங்க 14% வாக்குகள் கூட்டணியில் குறைஞ்சது. அதிமுக 19.99% வாக்குகள் தான் 19லேயே வாங்கிச்சு. அதாவது அதுக்கு முன்னால் அந்த சரிவு வந்து 25%, 24.93% 2019 தேர்தலில், மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு சரிவு. 2024ல் அவங்களுக்கு வந்து அவங்க பெற்றது வந்து அதிமுக பெற்றது 20.46 தான். அப்போ அந்த 19, 20, அதுக்கப்புறம் 21ல் வந்து 33%, சட்டப்பேரவை தேர்தலில் 33% அதிமுக வாங்கியிருக்குது உண்மை. திமுக 37.7, இவங்க 33ன்னு வாங்கியிருக்கிறாங்க, உண்மைதான். அதுக்கு பிறகு மக்களவை தேர்தல்களில் இவங்க தனியாக நின்ற போது பெரிய சரிவு. இப்போ அந்த 21ல் இருந்த அதே நிலைமையும் இப்போ இல்லை. அது இந்த பெர்செப்ஷன் வாரில் அவங்க வந்து பலவீனமாக இருக்கிற ஒரு தோற்றம் வந்து கிடைச்சிருக்குது. அது யார் செட் பண்ண நேரேட்டிவ் அப்படிங்கிறது அது உண்மை இல்லை. திட்டமிட்டு அதிமுகவை மட்டம் தட்டுவதற்காக அதிமுக பலவீனம் அடைந்து விட்டதுன்ற ஒரு பரப்புரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுதுன்றார். ஆமாம், அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், அப்படி ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு திமுக சொல்லிச்சா? அப்போ பலவீனமாக இருக்கு, அதனால கூட 2 பேரை உள்ள சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. கட்சிக்குள்ள சேருங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க ஒரு கட்சி, அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க அதே கட்சி. அவங்க கூட்டணியில் வேற இருக்கிறாங்க.
அவங்க தான் அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுக பலவீனமா இருக்கு, நம்ம 2 பேரும் இப்படியே தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெற முடியாது, அதனால வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இன்னும் நீங்க கட்சிக்குள்ள ஒருங்கிணைக்க பாருங்க, கூட்டணிக்குள்ள ஒருங்கிணைக்க பாருங்கன்னு சொல்லி அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை நாள்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தான். அது போக பலவீனம்னு சொல்றது மக்கள் ஆதரவை இழக்கிறதும் வாக்குகளை குறைவாக பெறுவதும் மட்டுமல்ல, அதிமுக தன் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி என்று பெற்ற பெயர்ல கொள்கை அளவுல பலவீனமாக போயிடுச்சுங்கிறதும் உதயநிதியினுடைய கவலை இல்ல, ஒரு முக்கியமான கவலை. நீங்க வந்து எந்த எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட வச்சிருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு கூட்டணி தேவை, அதுக்காக வச்சிருக்காங்க. அப்படி கூட்டணிக்கு வச்சதுனாலே ஏடிஎம்கே தன்னுடைய கொள்கைகளை முற்றுமுழுதாக திறந்து விட்டது, ஒரு செக்யூலர் கேரக்டரே இழந்துருச்சு அப்படி சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட பல அக்கேஷன்ல நீங்க பார்க்கலாம். அந்த கூட்டணிக்கு பிறகு அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலாகவே அவர்கள் ஒலிக்கிறார்கள் அப்படிங்கிறது பல இடங்கள்ல பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தில் முதல்ல நடந்த மாநாடு, அதுல போட்ட வீடியோ, அதுல மௌனமாக பார்த்துட்டு இருந்த முன்னாள் அமைச்சர்கள்ல தொடங்கி அதுக்கப்புறம் பிறகு அதுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. இந்து முன்னணி நிகழ்ச்சிக்கு சென்ற பிறகு அண்ணா பெரியார் போன்றவர்களை பற்றி அறநிலையத்துறை கல்வி நிலையங்கள் நடத்துவதை பற்றி ஒன்று பேசினாரு, அதுக்கப்புறம் திரும்ப கரெக்ட் பண்ணிட்டாரு. இப்படியே முதல்ல ஒலிக்கும் குரல் பிஜேபியினுடைய குரலாகத்தான் அதிமுக குரல் வருது. உங்களுக்கு திராவிட இயக்க அடித்தளம் வந்து உங்க கையில ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் காட்டுது. கூட்டணியில் இருக்கிறதுனால இப்ப மகாத்மா காந்தி பெயரை நீக்கிற ஒரு விஷயம் வரும்போது கூட அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க, அதற்காக கூட்டணியை முறித்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு அவங்க போகல. அப்படி ஒரு கட்சி அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனை தேர்தல் எடுக்க முடியாது. அந்த பிரச்சனையவே நீங்க மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதாக மட்டும் சுருக்கி பார்ப்பதும், 125 நாட்களுக்கு உங்களுக்கு வேலை தருவோம்னு சொல்றதும் அடிப்படையில் அது வந்து வேலை உறுதி திட்டம், வேலை உரிமை காரணமாக வந்தது, ரைட் டு ஒர்க்ல இருந்து வந்த திட்டம்ங்கிறத நீங்க மறுக்கிறீங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய கட்சி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி எளிதாக கடந்து போக முடியும்? ஒன்றிய அரசு முழுமையாக நிதி உதவி செய்த ஒரு திட்டம், அதை வந்து 60-40 அப்படின்னு சொல்லி மாநிலங்கள் வந்து கூடுதலாக நிதிச்சுமையை ஏற்றுக்கொள்ள ஒரு செய்யக்கூடிய மாற்றம், அந்த மாற்றங்களை பற்றி எதுவுமே சொல்லாம மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை மட்டும் திரும்ப உள்ள சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றதே, அதை எவ்வளவு தூரம் தண்ணி ஊத்தி நீர்த்து போக செய்ய முடியுமோ அந்த மாதிரி வேலை தான் அது. அது இப்படி நடக்கிறதுனால தான் அது கொள்கை ரீதியாக திராவிட இயக்கத்தின் நீட்சி என்ற பிம்பத்தை கூட அது இழந்து வருகிறது. இன்னொரு இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு 2வது கட்டத்துல இருக்கு, அதனால அதை எதிரியாக சொல்றோம்னு சொல்றாரு. கொள்கை இப்போ வந்து திருப்பரங்குன்றத்துல மத பூசலை உருவாக்க பாக்குறாங்க, அல்லது தமிழ்நாட்டில் ஒரு சனாதன சக்திகள் ஏடிஎம்கேவை பயன்படுத்தி மேலே வர பாக்குறாங்க. இப்படிலாம் வந்து பிசிகாவோ சிபிஎம்மோ அல்லது பெரியார் இயக்கங்களோ தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிவு, ஒரு தேர்தல் நடக்குது, அதோட கோர் இஷ்யூ அப்படின்றது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது மேலெழுந்து வரப்போகுதான்றது இந்த நிமிஷத்தில் தெரியல. ஒரு ஆட்சி செயல்படுத்திய திட்டங்கள், அந்த ஆட்சியினுடைய குறைபாடுகள், அதுக்கு பிரைமரி சேலஞ்சராக யார் வரப்போறா, நான் தான் நான் வந்தால் இதெல்லாம் சரி பண்ணுவேன்னு சொல்கிற இடத்துக்கு யார் வரப்போறா, அவங்களுக்கு மக்கள்கிட்ட என்ன நம்பகத்தன்மை இருக்குது, அவங்களுடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு என்ன, இப்படியான பல விஷயங்கள் ஒரு தேர்தலுடைய முடிவுகளையும் போக்கையும் தீர்மானிக்கும். இந்த தேர்தலுடைய கோர் இஷ்யூஸ்னு சில விஷயங்கள் இருக்கு, அதை தாண்டி so many factors இருக்கு. ஒரு எலெக்ஷன்ல தேர்தல் ஒரு சிங்கிள் இஷ்யூல ஒரு தேர்தல் நடக்கல, இந்த தேர்தலும் முடிவாகிறது இல்ல. திமுக வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றவில்லைன்னு ஒற்றை புள்ளியில எல்லாரும் வாக்களிக்க போறது இல்ல. நிறைவேற்றிய வாக்குறுதிகளால் பயன்பெற்றவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்களிக்க போறாங்க, நடந்ததுக்காக பாசிட்டிவா வாக்களிக்க போறாங்க. அதனால ஒற்றை புள்ளியில அந்த மாதிரி விஷயங்கள் போகாது. பல காரணிகள் அந்த வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அது தவிர அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அவங்க 2024 மக்களவைத் தேர்தலின் போது தனித்தனியாக வைத்திருந்த கூட்டணிகள் கூட இன்னும் திரும்ப அந்த இடத்துல வந்து சேரல. பிஜேபியோட நின்றவர்கள் இன்னும் இந்த கூட்டணிக்குள்ள வந்து சேரல. அதிமுகவோட நின்றவர்கள் நீங்க சுட்டி காட்டியதை போல இன்னும் அந்த கூட்டணிக்குள்ள ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றுபட்ட என்டிஏவே இன்னும் உருவாகலன்றீங்க. இன்னும் உருவாகல. ஓகே, ஒரு கேள்வியை முன்னாடி வைத்திருந்தோம் ட்விட்டரில். தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் திமுகவுக்கு இணையான வலுவான எதிரிகள் யாரும் இல்லை, பலவீனமாக இருந்தாலும் பிரதான எதிரி அதிமுக தான் என்று
துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அது இன்றைய கல யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது என்று 62% பேரும், தாவேகாவை சீண்டுவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறார்னு 22% பேரும், ஊடக பிம்பத்தை உடைப்பதற்காக இந்த கருத்து என 11% பேரும், இதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கிறது, இப்போவே இதை சொல்ல முடியாது என்று 5% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை ஒவ்வொருத்தரும் 1 நிமிடம் 2 நிமிடத்தில் உங்கள் கருத்தை சொல்லலாம். திரு சுப்பிரமணியம், நிறைவு பார்வை. சார், எனக்கு முன்னாடி பேச ஜென்ராம் ஐயா ஒன்று சொன்னாங்க. அதாவது அதிமுக வெளியில் போன தலைவர்களை வந்து ஒன்றிணைக்க வேண்டும் என்று பாஜக வந்து விரும்புகிறதுன்னு சொன்னாங்க. அது முற்றிலும் வந்து எனக்கு தெரிந்து தவறானது. ஏன்னா வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறாரு, அது உட்கட்சி பூசல், அவங்க பார்த்துப்பாங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைதளத்திலேயே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதனால் பாஜக என்பது அதிமுக உள்ள கட்சியில் உள்ள பூசல்களை வந்து சரிப்படுத்த வேண்டும், அந்த மாதிரியான நோக்கம் கிடையாது. ஆனால் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு எந்தெந்த கட்சிகளோட நம்ம வந்து அடுத்து வரப்போகின்ற ஆட்சி அமைக்க வேண்டும்ன்றது வந்து திட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த உட்கார்ந்து பேசுகின்ற என்டிஏ கூட்டணி வந்து கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் திமுக கழக கூட்டணியை வந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ட்விட்டர் போலில் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஐயா அவர்கள் வந்து தாவேக்கா வந்து ஒரு பொருட்டாக மதிக்கலை. அவருக்கு வந்து தெரியும் இங்கே வந்து, ஏன்னா அவரும் வந்து ஒரு 20-30 வருடங்களாக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தோ வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருந்தால் கூட அவங்க குடும்பத்திலே அரசியல் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் எந்த கட்சிகள் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பெருங்கட்சிகள், அவர்களுக்குள்ளே தான் வந்து அடுத்து வருகின்ற தேர்தலில் வந்து அவர்கள் அமைக்கப் போகின்ற கூட்டணிகளில் தான் வந்து தேர்தலே வந்து முடிவாக போகிறதுன்னு தெரியும். அதனால் தாவேக்கா வந்து இன்றைக்கி அவர்கள் கூட்டணிக்காக மக்களை வந்து சேர்க்குறாங்க, அரசியலில் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து தாவேக்கா அவர்களோட ஓட் பேங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது கூட்டணியே வைக்காமல் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிற சீமான் சிங்கிள் டிஜிட்லேயே இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர்களுக்கு வந்து முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. அந்த எடுத்துக்காட்டை வந்து நம்ம எப்படியாவது முறியடித்து நம்ம டபுள் டிஜிட்டுக்கு போகணும். அதற்காக வந்து தாவேக்கா அவர்கள் வந்து என்ன சொல்ல, விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சியிலும் பங்கு அரசியலும் பங்கு வாங்க, கடை விரித்தன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு கடையை விரிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் போக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நன்றி சார். இதே உங்கள் நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திரு தமிமுன்னன் சார். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்தை ஆரோக்கியமாக அதிமுகவுடைய தலைமை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மட்டுமல்ல, சில மாதங்களுக்கு முன்பாக அவரே ஒரு கருத்தை சொன்னார். இன்றைய பலகீனமான நிலையிலிருந்து அதிமுக மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கருத்தும் இன்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தும் என்பது ஒரு திராவிட அரசியல் தமிழ்நாட்டிலே நிலை கொண்டிருக்க வேண்டும், இதை தாண்டிய ஒரு 3வது அரசியல் வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்ற பார்வையில் தான் அவர் கூறியிருக்கிறார். களத்தில் தங்களுக்கு எதிராக அதிமுக இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருப்பவருடைய நோக்கம், திமுக அழுத்தமாக ஆழமாக திராவிட இயக்க கொள்கைகளை பேசும், அந்த அளவுக்கு அதிமுக பேசாவிட்டாலும் அதை சார்ந்து இருக்கும். அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு நல்லது என்ற அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் அவர்களும் ஆரோக்கியமான முறையிலே இருந்து களமாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பேசியதை தவறாக கருத வேண்டாம். மக்களுடைய மனநிலையும் அவ்வாறு தான் இருக்கிறது. கலை யதார்த்தத்தை தான் அவர் பேசியிருக்கிறார். அந்த கருத்தை நான் வழிமுடிகிறேன். அதாவது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு நனைதன் ஓனாய் அழக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடு நனைகிறது என்று ஓனாய்கள் அழக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அதாவது திமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதிமுக பலவீனப்பட வேண்டும். அதிமுக பலவீனப்பட்டால் திமுக வெற்றி பெறும். இது அரசியல் யதார்த்தம். திமுக பலவீனப்பட்டால் அதிமுக வெற்றி பெறும். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திமுக பலவீனப்பட வேண்டும். இதுதான் 2 பேருடைய எண்ணமாக இருக்க முடியும். நாங்கள் பலவீனப்படுறோம், உங்களுக்கு என்ன கவலைன்றேன். எங்களுடைய இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், நாங்கள் எப்படி தேர்தல் களமாட வேண்டும், தேர்தலில் நாங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய பிரச்சனை. அது இதற்குண்டான சூத்திரங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் வகுப்பார். இதற்குண்டான கூட்டணிக்குண்டான அடித்தளத்தை அவர் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒன்று. இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு நிலவுகிறது. அரசு ஊழியர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், மருத்துவர்களாகட்டும். ஒரே ஒரு சின்ன சிம்பிள் சொல்கிறேன் நான். 2009 திரு முத்துவேல் கருணாநிதி 354 என்ற அரசாணையை பிறப்பிக்கிறார். 4ஆம் பட்டை ஊதியம் மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று. ஆனால் 2019 வரையிலே அதை அமல்படுத்தவில்லை. 2019 மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் போராட்டத்து களத்தில் இருக்கிறார்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலே உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிற போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் போராட்ட களத்திற்கு 28/10/2019 நேரில் சென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இந்த 354 அரசாணை நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்று வரையிலே அந்த அரசாணையின் மீது மகன் முதலமைச்சர், பேரன் துணை முதலமைச்சர், ஆனால் இது மீது தாத்தா போட்ட உத்தரவு மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அதாவது அந்த வாக்குறுதி நியாயமானது, அந்த கோரிக்கை நியாயமானது. சரி,
அதிமுக அதை செய்யலையே. நான் செய்யலன்னு தான் அதிமுக செய்யலன்னு தானே அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்க செய்யலன்னு தான் ஐயா உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க. உங்க அப்பா போட்ட ஜீவோ, நீங்க உங்க அப்பா முதலமைச்சர், பையன் முதலமைச்சர், பேரன் துணை முதலமைச்சர், நீங்க நிறைவேற்ற வேண்டியதானே. ஆட்சி முடிய போகிறது, நாங்க சரியில்லை, நாங்க நிறைவேற்றல, அதனால ஆட்சி மாத்தி உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். நீங்க அதே சொன்னா என்ன அர்த்தம்? அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம். பெரிய போராட்டம் நடத்துறாங்க. போராட்ட காலத்திற்கு நேராக சென்றார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கு ஆட்சி முடிய போகிறது. இன்றைக்கு தொடர்ந்து 1000-1500 ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தினந்தோறும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது போன்ற மனநிலை எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு மனநிலை மக்களிடத்தில் இருக்கிறது. அப்ப யாரை நம்ம வீக் பண்ணணும்? மிகப்பெரிய பலம் பொருந்திய எதிரணியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வீக் பண்ணி காமிச்சா நாம இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கரையேறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உள்வாங்கிய துணை முதலமைச்சர் இது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் தேர்தல் களத்திலே யதார்த்தம் நிதர்சனம் என்னவென்று சொன்னால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது. பொதுமக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர் வந்து இப்ப மாமா தமிழ் அன்சாரி சொன்னதை போல தாவேக்காவை அவங்க தப்பா பெருசா கூட எடுத்துக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கல யதார்த்தம் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமானதானே தவிர வேற ஒருத்தருக்கு இங்க வேலை இல்லை. நன்றி. சுவாமிநாதன் சுருக்கமா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக போட்டி தான் ரொம்ப கூர்மையாக இருக்க போகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட துணை முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பலவீனமான அதிமுக அப்படிங்கிறது தரவுகளுடைய அடிப்படையில், அது 2019 தொடர்ந்து வரக்கூடிய தரவுகளுடைய அடிப்படையில் அது பலவீனமாக இருக்கு. பட் சட்டமன்ற தேர்தல்னு வருகிற பொழுது அதிமுகவுடைய ஓட்டு வங்கியும் கூடும். அதே நேரத்தில் தாவேகா போன்ற புதிய சக்திகள் இன்னைக்கு உருவாயிருக்கிற நேரத்தில் பலமுனை போட்டிகள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு. அது நமக்கு உதாரணம் வந்து மக்கள் நல கூட்டணி போட்டியிட்ட அந்த தேர்தல் 2016 2வது எட்டான தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சாதகமாக இருந்தது. ஸோ இது அதிமுகவுக்கு ஒரு சோதனையான காலகட்டம். போன நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட நாங்கள் தான் வலிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போராடினாங்க. இப்போ தாவேக்காவோட தாங்கள் தான் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து உரையாட வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் இது வந்து திமுக அதிமுகவுக்கு தான் போட்டியாக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்கும். நன்றி. நன்றி. திருச்சென்றம். கிட்டத்தட்ட 60 வருடங்களாக திமுக அதிமுக திராவிட இயக்கங்களின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அது அதிமுகவை தோற்றுவிக்கும் போது திமுக அதிமுக தான் தமிழ்நாடு இருக்கணுங்கிற நோக்கத்தில் எம்ஜிஆர் அந்த கட்சியை தோற்றுவிக்கல. ஆனா மக்கள் அப்படி ஒரு ஆதரவை கொடுத்து 2 கட்சிகளுக்கு இடையில ஆட்சியை கொடுத்து காங்கிரசுக்குமான ஒரு போட்டி தான் அன்றைக்கு. காங்கிரஸா திமுகவா, திமுகவா காங்கிரஸா இருந்தது. ஆனா மக்கள் திமுக வந்த பிறகு மக்கள் வந்து அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அரசியலாக மாத்திட்டாங்க. அந்த திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையில தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு 70%லேருந்து 80% வரைக்கும் இருப்பது ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது. அவங்க அதுல எங்கேயாவது ஒரு கோட்டையை உடைச்சு அந்த இடத்தை அரசியல் வெளியே பாதி நாம கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சிகளுக்குள்ள வர்றாங்க. அதுக்கு தெரிந்தே பலியாடுகளுக்கு தெரியாது நாம வெளியிடப்பட போகிறோம் அப்படிங்கிறது. அப்படி ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்துன்னு தான் நான் பார்க்குறேன். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு முழக்கத்தை முன் வச்சது அவங்க. வேறு திமுக வந்து கூட இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை பலவீனப்படுத்தணும்னு நினைக்கல. அந்த மாதிரி வேறொரு ஆபத்திலிருந்து அதை காப்பாற்றுவதற்கு கை கொடுக்க முயற்சி செய்கிறாங்க. அதை பற்றி மேலே வருவதும் அதை பற்றாமல் கீழே விழுந்து நொறுங்குவதும் அவர்களுடைய சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்க சொல்றதுலயும் ஒரு கோணம் இருக்கு, பாபு முருகல் சொல்றதுலயும் ஒரு வியூகம் இருக்கு. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.